சர்க்கரை எண்ணெய் நெய் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இது போல் மாம்பழம் வச்சு டெசர்ட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணியோட 1/4 கப்பு வினிகர் சேர்த்து நல்லா கலந்துட்டு, பால் இது போல் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்க வினிகரை ஊற்றிட்டு பாலை இந்த மாதிரி திரிய வச்சுடுங்க. முழுமையாக திரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரிப்பில் வெள்ளை துணியை வச்சுட்டு திரிய வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்துடுங்க. இப்போது சுத்தமான பச்சை தண்ணி ஊற்றி 2 வாட்டி அலசி கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ 1 கிலோ மாம்பழத்தை அந்த தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ளே இருக்க பல்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரை கையால் உதிர்த்தி சேர்த்துட்டு கூடவே சுவைக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு இது போல் மாற்றிட்டு கடைசியாக மாம்பழத்தை பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு கொடுங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.